ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையை 2019 ஆண்டில் உலுக்கிய ஈஸ்டர் தாக்குதல் சதி உள்ளுடன்களில் இறுக்கமான ஒரு கட்டத்தை சந்திக்கும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் இயக்குனர் சுரேசாலே தனக்குரிய பிணை விடுதலையை இன்னமும் 3 நாட்களில், அதாவது எதிர்வரும் 10ஆம் தேதி புதன்கிழமை பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் சில 2.0 நடிப்புகளை அவர் வெளிப்படுத்தி வருகின்றார். அந்த வகையில் சாகும் வரை உண்ணாநிலை போராட்டம் என்ற ஒரு புதிய நடிப்பு கட்டம் சுரேசாலேயிடமிருந்து வந்திருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல்கள் இடம்பெற்ற சில மாதங்களில் அப்போது டெர்மினேட்டர் என்ற விழிப்புக்குரிய கோட்டாபாய ராஜபக்ஷ அரசு தலைவராக பதவியேற்ற சில நாட்களில் நாட்டின் புலனாய்வு சேவையின் தலைமை தலையாக நியமிக்கப்பட்ட இந்த புலனாய்வு தலை இப்போது முன்னாள் புலனாய்வு தலையாக மாறிவிட்டது. எனினும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் என்ற அடையாளம் அவருக்கு இருக்கும் நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் ஈஸ்டர் சதி தொடர்பாக சுரேசாலே ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு உள்ளே தூக்கி போடப்பட்ட நிலையில் இன்று வரை அவர் பிணை விடுதலை ஏதுமற்று சிறையில் உள்ள நிலையில்தான் இப்போது எப்படியும் அடுத்த வாரம், அதாவது எதிர்வரும் 10ஆம் தேதி பிணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சுரேசாலேயின் நடிப்புகள் அதிகரிப்பது தெளிவாகவே தெரிகின்றது. சுரேசாலையை பொறுத்தவரை நடிகர் சூர்யா சில வருடங்களுக்கு முன்னர் நடித்த கஜனி படத்தில் வெறும் பாத்திர படைப்பான சஞ்சய் ராமசாமிக்கு உள்ள வியாதிக்கு எதிர்ப்புறமாக உள்ள ரெட்ரோகிராட் அம்னீசியா எனப்படும் பழைய நிகழ்வுகள், இல்லை என்றால் பழைய நினைவுகள், தகவல்கள் எதுவுமே தனக்கு நினைவில் இல்லை, அது மறந்து போனதாகவும், மனநல பிரச்சனைகள் இருப்பதாகவும், அடிக்கடி அவர் கதறி அழுவதாகவும், தற்கொலை எண்ணத்தில் கூட அவர் இருப்பதாகவும் அவரது சட்டவாளர்கள், அதுவும் ஜனாதிபதி சட்டவாளர் ஷவேந்திர பெர்னாண்டோ தலைமையிலான சட்டவாளர்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு கதகதையாம் காரணத்தில் ஒரு தோரணமாம் என்ற பாணியில் அறிக்கையிடல்களை செய்திருந்தனர். இந்த அறிக்கையிடல்களின் அடிப்படையில் சுரேசாலைக்கு பிணையை வழங்குவதா என்ற ஒரு முடிவை எதிர்வரும் 10ஆம் தேதி நீதிமன்றம் எடுக்க உள்ள நிலையில்தான் இந்த நீதிமன்றத்தின் முடிவின் மீது ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூவன்ஸை, இல்லை என்றால் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் சுரேசாலையின் திடீர் நடிப்புகள் தற்போது பகிரங்கப்படுகின்றன. குறிப்பாக 5 மனநல ஆலோசக மருத்துவர்களின் உதவியுடன் அவரது சட்ட குழு சமர்ப்பித்த மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய சட்டத்தை ஏமாற்றி பிணையை பெறுவதற்கு அவரது தரப்பு முயலின் நிலையில்தான் அந்த முயற்சிகள் மற்றும் தில்லாலங்கடிகளுக்கு தோதான அளவுக்கு சுரேசாலையின் இப்போதைய நகர்வுகளும் வருகின்றன. பிப்ரவரி 25 கைது செய்யப்பட்ட சுரேசாலே கைதுக்கு முன்னர் சாதாரணமாக இருந்தவர். ஆனால் அவருக்கு இப்படி எவ்வாறு சில வாரங்களுக்குள் கஜனி பாணியில் மனநல பிரச்சனைகள் வந்தது என்ற ஒரு ஐயம் பொதுவாக சாமானியருக்கும் இருக்கும் நிலையில்தான் சுரேசாலே ஒஸ்கார் விருதுக்கு தகுதியான அளவுக்கு தற்போது நடிப்பில் ஈடுபடுவதாக அரசு தரப்பு சட்டவாளர்களும் கடந்த 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை தொடுத்த நிலையில்தான் சுரேசாலைக்கு பிணையை வழங்குவதா இல்லையா என்பது குறித்து 10ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் என நீதிபதி குறிப்பிட்ட நிலையில் இந்த நகர்வுகள் எல்லாம் பரபரப்பாக வருகின்றன. 10ஆம் தேதி அவரை வெளியே எடுப்பதற்காகத்தான் இந்த உண்ணாநிலை போராட்டம் எல்லாம் இடம்பெறுவதான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. சுரேசாலை நேற்று முன்தினம் வெள்ளி இரவு முதல் சிறையில் உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கியுள்ளதான ஒரு கதையை அவரது சட்டவாளராக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு மறைமுக சட்டவாளராக இருக்கக்கூடிய உதய கம்பன்பில ஒரு பரபரப்பான கதையை அவிட்டு விட்டார். இதற்காக அவர் நேற்று ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பையும் கொழும்பில் நடத்தினார். நேற்று காலை சுரேசாலையின் மகன் தனது தந்தையை சிறையில் சந்தித்த போது தனது தந்தை கடுமையான மன உளைச்சலில் இருப்பதை கண்டுகொண்டதால் இவ்வாறான ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பை நடத்த வேண்டி வந்தது என்ற உதய கம்பன்பிலவின் கதையெல்லாம் வந்தது.
நேற்று முன்தினம் இரவு, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு, சுரேஷ் சாலையின் இரவு உணவாக சிறிய அளவு சோறும் முள்ளங்கி குழம்பும் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும், அதுவும் நிலத்தில் இருந்த ஒரு கடதாசு பேப்பரில் தான் அவருக்கு உணவு பரிமாறப்பட்டதாகவும், சாலை அதனை எடுக்க முயன்றபோது உணவு தரையில் விழுந்ததால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போது நீர் கூட அருந்தாத வகையில் ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி வருவதாக கம்பன்பிலவின் கதை நேற்று வந்தது. தான் ஒரு நாயை விட மோசமாக நடத்தப்படும் காரணத்தாலும் பொய்க்குற்றச்சாட்டுக்களையும் மனிதாபிமான நடத்தைகளையும் தன் மீது அரசாங்கம், அதாவது சிறை கூடத்தில் பிரயோகிப்பதால் இப்படி வாழ்வதை விட, அதாவது சிறை கூண்டுகளுக்கு இருப்பதை விட சாவதே மேல் என்ற வகையில் அவர் சாகும் வரையிலான உண்ணாநிலை போராட்டத்தை நடத்துவதாகவும் கம்பன்பில கூறுகிறார். இலங்கையில் ஏராளமான அப்பாவி மக்கள் பலியான 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை நடத்துவதில், அதற்காக சதி செய்ததில் சுரேஷ் சாலைக்கு தொடர்பு இருப்பதை பிரான்சில் உள்ள அவரது முன்னாள் பங்காளியான ஆசாத் மௌலானா, அதாவது பிள்ளையானின் முன்னாள் சகபாடியான ஆசாத் மௌலானாவும் ஒரு வாக்குமூலத்தை வழங்கிவிட்ட நிலையில் இப்போது ஈஸ்டர் சதி முடிச்சில் இறுகியுள்ள சாலை பிணைகிட்டினால்தான் ஓரளவு தப்பிக்கலாம் என்ற நிலையை தெரிந்து கொண்டு இப்போது இந்த நகர்வுகளை செய்வதாக தெரிகிறது. தான் சிறையில் ஒரு நாயை விட மோசமாக நடத்தப்படுவதாக சுரேஷ் சாலை சொன்னாலும், உதய கம்பன்பில அதனை எதிரொலித்து கொண்டாலும், ஸ்ரீலங்கா காவல்துறையோ உதய கம்பன்பிலவின் இந்த ஊடக மாநாடு நடத்தப்பட்ட பின்னர் அவர் குறிப்பிடும் விடயங்கள் எல்லாம் பொய்யானது எனவும், பொய்யான தகவல்களை உதய கம்பன்பில சுரேஷ் சாலை தொடர்பாக வழங்குவதாகவும், உண்மையில் சுரேஷ் சாலை அவ்வாறு சிறையில் நடத்தப்படவில்லை எனவும் காவல்துறை கூறுகின்றது. ஆனால் ஒரு நாயை விட மோசமாக நடத்தப்படுவதாக சுரேஷ் சாலை குறிப்பிட்ட நிலையில், இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு இலக்காகும் தென் லெபனானில் மக்கள் வெளியேறியதால் அங்கு கைவிடப்பட்ட வளர்ப்பு பிராணிகளான வீட்டு பிராணிகளான நாய்கள் மற்றும் பூனைகளை பராமரிப்பதற்காக அங்கேயே தங்கியிருந்த, இல்லையென்றால் அந்த இடத்திலிருந்து வெளியேற மறுத்த இலங்கை பெண்ணான ரஹ்மா இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதான புதிய செய்தியும் இலங்கையர்களை எட்டியுள்ளது. இந்த துன்பியல் முடிவை பெற்ற ரஹ்மாவை அடையாளம் காண உதவுமாறு ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சகம் பொதுமக்களிடம் இப்போது வேண்டுகோள் விடுத்துள்ளது. இவர் அநேகமாக கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என ஊகிக்கப்படுகின்றது. ஆயினும் உறுதிப்பாடுகள் ஏதுமில்லை. இதற்கிடையே தமிழ் மக்களிடம் தமது வங்குரோத்து அரசியலை செய்ய தலைப்படும் தமிழ் அரசியல் முகங்களான கிளாடியேட்டர், அர்ச்சனா வகைராக்கள் 2029 நாமல் ராஜபக்ஷ தான் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் என சொல்லியபடி தமது அரசியலை தமிழ் மக்களின் முற்றங்களிலும் நகர்த்த தலைப்பட்டாலும், ராஜபக்ஷ அதிகார மையத்தின் குடும்ப உறுப்பினர்கள் மீதான பிடியும் தற்போது இறுகி வருவதும் யதார்த்தமாகவே தெரிகின்றது. ஏற்கனவே ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பாக முன்னாள் அரசு தலைவரான கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் 2 முன்னாள் இராணுவ அதிகாரிகளுக்கு பயணத்தடையை ஸ்ரீலங்கா நீதிமன்றம் விதித்திருந்தது. இந்த பயணத்தடை தொடர்பாக கோட்டாபாய ராஜபக்ஷ அதிர்ச்சியில் இருப்பதான செய்திகள் மற்றும் கேலி சித்திரங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. இதற்கு அப்பால் மஹிந்தவின் மகனான ஜோசித மீது பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ், அதாவது மணி லாண்டரிங் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கும் அடுத்த மாதம் ஜூலை 9 விசாரணைக்கு வர உள்ளது. பணச்செலவை செய்யப்பட்ட 73 மில்லியன் ரூபாய் பயன்படுத்தி ஜோசித சில காணிகளை கொள்வனவு செய்ததாக இந்த வழக்கின் ஊடாக அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இதே போல அடுத்த மாதத்தில் ஜோசிதவின் சகோதரனான மஹிந்தவின் அரசியல் வாரிசாக கருதப்படும் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான கிரிஷ் வழக்கும் விசாரணைக்கு வர உள்ளது. ரக்பி விளையாட்டுத்துறையை இலங்கையில் மேம்படுத்துவதற்கான நிதி என்ற அடிப்படையில் இந்தியாவைச் சேர்ந்த கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்ற நாமல் பின்னர் அந்த பணத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கும் அடுத்த மாதம் வருகின்றது. இவ்வாறாக ராஜபக்ஷக்களை அவர்களின் பழைய ஊழல் முறைகேடுகள் துரத்தத்தான் கிளாடியேட்டர் அர்ச்சுனாவோ 2029 நாமல் ராஜபக்சதான் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக வருவார் என அடித்து சொல்கின்றார். அதற்காக அவர் ஆதரவும் தெரிவிக்கின்றார். இதற்கிடையே தமிழடியவர்கள் துதிபாடும் சிஸ்டம் சேஞ்ச் அனுரதரப்பின் தமிழ் முகமான அமைச்சர் சந்திரசேகரனை பொறுத்தவரை அவரை மையப்படுத்தியும் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. பலாலி விமான நிலையத்தில் ஒரு நடராஜர் சிலையை வைத்தால் அது இலங்கையின் இன மத நல்லிணக்கத்துக்கு கேடு விளைவிக்கும் என கூறி அந்த சிலை வைப்பு நகர்வை சந்திரசேகரன் தடுத்த விடயம் நேற்று யாழ்ப்பாணத்தில் அம்பலப்பட்டது. அதுவும் இந்த சிலையை லண்டனில் இருந்த சிலர் அன்பளிப்பாக வழங்கிய நிலையில் அந்த நடராஜர் சிலையை யாழ்ப்பாணத்தில் உள்ள நாக விகாரைக்குள் ஒளித்து வைக்கும் அளவுக்கு
அமைச்சர் சந்திரசேகரன் சில கைங்கரியங்களை செய்ததாக நேற்று யாழ்ப்பாணத்தில் ஒரு உரையின் மூலம் அம்பலப்படுத்தப்பட்டது. அதுவும் இந்த சிலையை பலாலி விமான நிலையத்தில் வைப்பதற்கு ஸ்ரீலங்காவின் கலாச்சார அமைச்சர் அனுமதி வழங்கினாலும் விருப்பம் தெரிவித்தாலும் அமைச்சர் சந்திரசேகரன் அந்த விடயத்துக்கு கல்லு குத்திய விடயத்தை நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சங்கிலி மன்னனின் 407வது சிரார்த்த தின நிகழ்வில் உரையாற்றிய கலாநிதி சிதம்பரம் மோகன் அம்பலப்படுத்தியிருக்கின்றார். இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விடயம். ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் பிரதான விமான நிலையமான கட்டுநாயக்காவின் உள்ளேயும் வெளியேயும் பெரும் புத்தர் சிலைகள் எல்லாம் குந்தியிருக்க, தமிழர் நாயக பரப்பில் அதுவும் பலாலி விமான நிலையத்தில் ஒரு சிறிய நடராசர் சிலையை வைத்தால் அது இலங்கையின் மத நல்லிணக்கத்துக்கு கேடு என அதனை தடுத்த அமைச்சர் சந்திரசேகரனின் டிசைனும் இல்லையென்றால் அவரது உள்ளுடனும் என்ன டிசைனில் வருகின்றதோ என்பது தெரியவில்லை என்பது ஒரு விடயமாக இருக்கின்றது. இவை இலங்கை நிலவரங்களாக இருக்க, அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் உக்ரைனிய ரஷ்ய போர்க்களத்தில் ஆடுபுலி ஆட்டம் போல மாறி மாறி இரண்டு தரப்பின் கைகள் ஓங்கிக் கொள்கின்றன. இரண்டு தரப்பும் தமக்குரிய நாட்களில் மிக தீவிரமான தாக்குதல்களை எதிர்த்தரப்பின் மீது தொடுத்து வருகின்றன. அண்மையில் உக்ரைன் மீது ரஷ்யா பெரும் வான்வெளி தாக்குதல்களை நடத்திய விடயங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்ததை செய்தி வீச்சும் இதனை தந்திருந்தது. இப்போது உக்ரைனின் கை ஓங்குவது போல தெரிகின்றது. ஏனென்றால் லெனின்கிராடில் சர்வதேச மாநாடு நடத்தப்பட்ட சென்ட் பீட்டர்ஸ் பகுதி உட்பட ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் இராணுவ தளங்கள், கடற்படை தளங்கள் மீது உக்ரைன் பெரும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்குகளை இப்போது உக்ரைன் லேசாக தொடர்ந்து தாக்கிக் கொள்கின்றது என்பதற்கு ஆதாரமாக ரஷ்ய கடற்படை தளங்கள், அதன் எண்ணெய் களஞ்சியங்கள் உள்ள இடத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களில் ஏராளமான உக்ரைனிய ட்ரோன்கள் ரஷ்யாவின் 2வது பெரிய நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை நோக்கி ஏவப்படுகின்றன. அவை சில அங்கு வீழ்ந்து வெடித்திருக்கின்றன, பலவற்றை ரஷ்யா சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. இந்த நிலையில் நேற்றும் மீண்டும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இது ஒரு வாரத்தில் 2வது முறையாக உக்ரைன் அங்கு நடத்தும் தாக்குதலாக பதிவாகியுள்ளது. அதுவும் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் பங்கெடுத்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மாநாடு தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் புதன் அதிகாலையில் 1வது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் மாநாட்டின் இறுதி நாளான நேற்றும் உக்ரைனிலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடத்தில் இந்த ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது ரஷ்யாவிற்கு ஒரு அதிர்ச்சியான விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் பால்டிக் பகுதியில் ரஷ்ய கடற்படையின் முக்கிய தளங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றன. அது ஒரு விநியோக தளமாக இருக்கின்றது. குரோன்ஸ்டாட்டில் ஒரு கடற்படை அகாடமி, அதாவது பயிற்சி கல்லூரியும் உள்ளது. கடந்த புதன்கிழமை இந்த இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் துறைமுகத்தில் தரித்து நின்ற ஒரு ரஷ்ய போர்க்கப்பலும் உக்ரைனிய ட்ரோனால் தாக்கப்பட்ட நிலையில் தான் நேற்றும் எண்ணெய் களஞ்சியங்கள் மற்றும் இராணுவ தளங்களை நோக்கி உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இது மீண்டும் ரஷ்யாவுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் நிலையில் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக எதிர்வரும் நாட்களில் உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு பெருமெடுப்பிலான தாக்குதலை நடத்தும் என்ற அச்ச நிலையும் இப்போது இருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.